ஹேராஷ் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இன்றைக்கின்னு பார்த்து மாவு வேறு அரைக்க போட்டாச்சுங்க. தண்ணி வேறு வந்துடுச்சு. நாளைக்கு வேறு ஆவணி 1ஆந்தேதி. வீடெல்லாம் கழுவணும், சமையல் பண்ணணும், எல்லா வேலையும் இப்படி ரஷ்ஷாகவே இருந்துச்சு. ஆனால் எல்லா வேலையும் பண்ணி முடித்து நிம்மதியாக இருக்கும் போது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா மாவை அரைச்சிட்டு அப்புறம் போயிட்டு மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வந்தேன். சரி, அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, என்ன சமைக்கலாம், குயிக்காக எப்பவும் போல் ரசமே வச்சுருவோம். சரி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரசம் வச்சேன். அப்புறம் இந்த கிரைண்டர் நல்லா கழுவிட்டு மாவை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ரசத்தை வச்சு முடிச்சாச்சுங்க. அப்புறம் தொட்டுக்கிட்டு என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு சவுச்சோ பழசு ஒன்று இருந்துச்சு. புது காயெல்லாம் அப்புறம் கழுவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சவுச்சோவை வெட்டி சவுச்சோ பொரியல் வச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. வீடெல்லாம் கழுவி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஆவணி மாதம் பிறக்க போகுது. எல்லாருக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையட்டும், நல்லதே நடக்கட்டும்.